வார்த்தைக்கு உங்களை வரவழைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் வெறுமையான பாத்திரமாய் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். நாம் வெறுமையாக பிரயோஜனமற்ற பாத்திரமாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்கு செய்திடுவேன். வேதத்தின் காலம் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைத்து கொள்ளுமே. ஒன்றுத்துக்கு உதவாத பாத்திரம் நாம், புரோஜனமில்லாத தூரம் தூக்கி போடப்பட வேண்டிய பாத்திரமாய் இருக்கிறோம். களிமண்ணை காட்டிலும் ஒன்றுத்துக்கும் உதவாத பாத்திரமாய் இருக்கிற நம்மை வெளியேற பெற்ற பாத்திரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் கேட்டோம், கர்த்தரோ ஒன்றுக்கு உதவாத உன்னை நான் பிரயோஜனப்படுத்துவேன் என்று சொன்னீர். அதே போல நீங்க செய்கிறீங்களா ஆண்டவரே? உங்களுடைய கரம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எவ்வளவு வெளியேற பெற்றதா இருக்குது ஆண்டவரே. எல்லாரும் ஒதுக்கி தள்ளப்பட்ட பாத்திரம் நான் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒதுக்கி தள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிற என்னை உகந்த பாத்திரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தர் நீர். எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்ட பாத்திரம், ஆனா நீங்க என்ன பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாற்றீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றுக்கு உதவாத பாத்திரம் என்னை உகந்த பாத்திரமாய் உமக்காக நீங்க மாற்றினீரே. அன்புக்கு என்றும் நன்றி. ஆமென். God bless you. ஒன்றுக்கு உதவாத இருக்கிற நீ பிரயோஜனம் உள்ள மாத்திரமாய் கர்த்தரை பிரயோஜனப்படுத்துவார். கர்த்தருடைய கரம் உன் மேல் இருக்கும். ஆமென். God bless you. Have a wonderful day. ஆமென்.